ஹே கைஸ், ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண கம்பெனிங்கிற நேமை 2010ல் ஐபிஓ வழியா 15,200 crore ரைஸ் பண்ண கோல் இந்தியாங்கிற கம்பெனி தான் இதுவரை வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஹிஸ்டரியை 10 வருஷம் கழிச்சு உடச்சி வெளியே வந்திருக்கிற ஐபிஓ தான் 197 கம்யூனிகேஷன்ஸ், அதாவது பேடிஎம். வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். 197 கம்யூனிகேஷன் லிமிடெடோட பேடிஎம்ங்கிற கம்பெனி ஐபிஓ பத்தியும், அண்ட் ஏன் இந்த கம்பெனி இதுவரை ப்ராஃபிட்டே கொடுக்கல, அண்ட் ப்ராஃபிட் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த கம்பெனில ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம் இந்த கம்பெனி ஐபிஓ இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 18,300 crore. போத் ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அதாவது 18,300 crore ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர்ற 8,300 crore கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும், ஆஃபர் ஃபார் சேல் வழியா வர 10,000 crore எந்த ப்ரமோட்டர் அவர் ஷேர்ஸை செல் பண்றாரோ அவர் பாக்கெட்டுக்கும் போகும். இஷ்யூக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 1.4 lakh crore ருபீஸ்ல இருப்பாங்க. அதாவது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போதே லார்ஜ் கேப் கம்பெனியாக தான் லிஸ்ட் ஆவாங்க. இந்த கம்பெனி 2000ல் 197 கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனி. அண்ட் ஃபர்தரா 2010ல் 197 கம்யூனிகேஷன் லிமிடெட்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. 2000 அந்த டைம்ல அன்லிமிட்டெட் பேக் யாரும் போட மாட்டோம். 50 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைம்ல காசு அடிக்கடி எடுப்பாங்க. கேட்டா கிரிக்கெட் ஸ்கோர் எனபிள் பண்ணிட்டீங்க, இல்ல வேற ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் எனபிள் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி அமௌண்ட்டை பிடிச்சி சர்வீசஸை கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த 197, அதாவது மொபைல் வேல்யூ ஆடட் சர்வீஸ் ப்ரொவைடர். தென் 2009ல தான் பேடிஎம்மை லான்ச் பண்ணாங்க. 197 கம்யூனிகேஷன் லிமிடெடோட ஃபிளாக்ஷிப் கம்பெனி தான் இந்த பேடிஎம். ஃபிளாக்ஷிப் கம்பெனினா ஒரு கம்பெனில ஏகப்பட்ட சப்சிடரிஸ் இருந்தாலும் ஒரே ஒரு கம்பெனியோட பிராண்ட் நேமை வச்சு தான் அவங்க மார்க்கெட்டே இருக்குன்னா அந்த கம்பெனி தான் ஃபிளாக்ஷிப் கம்பெனி. பே த்ரூ மொபைல், இதை தான் நம்ம ஷார்ட்டா பேடிஎம்னு சொல்றோம். பேடிஎம்ங்கிற கம்பெனியை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பேடிஎம் கரோ, பேடிஎம் பண்ணு, பேடிஎம் பேமெண்ட் ₹25 பெறப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் எல்லா ஸ்டோர்ஸ்லயும் அவங்க டிவைசஸ் இன்ஸ்டால் பண்ணி அகைன் அண்ட் அகைன் சொல்லி பிராண்ட் நேமை மைண்ட்ல ஏத்திட்டாங்க. நம்ம அமெரிக்கன் பிசினஸ் மேக்னட் அண்ட் ஃபேமஸ் லெஜண்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் கம்பெனினா பேடிஎம் மட்டும் தான். இவரோட போர்ட்ஃபோலியோல ஆப்பிள், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அண்ட் கோகோ கோலா கூட பேடிஎம்மும் இருக்கு. பேடிஎம்க்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் வெர்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் சர்வீசஸ், செகண்ட் மெர்ச்சன்ட் ஆர் கமர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ், அண்ட் ஃபைனலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நம்ம பண்ற பில் பேமெண்ட், ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, யூபிஐ பேமெண்ட், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்றது, ஸ்டோர்ஸ்ல கார்ட் ஸ்வைப் பண்ணி பே பண்றது, இந்த சர்வீசஸ் எல்லாமே பேமெண்ட் சர்வீசஸ் கேட்டகரியில தான் வரும். நெக்ஸ்ட் காமர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ் கேட்டகரியில மூவி டிக்கெட், கேமிங், மினி ஆப்ஸ், டிராவல் டிக்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணா சென்டர்ல சில ஆப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போகும் இல்லையா, இந்த சர்வீசஸ் எல்லாம் காமர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ் கேட்டகரியில ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கேட்டகரியில PNPL, அதாவது பை நவ் பே லேட்டர், அண்ட் கிரெடிட் கார்டு அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் லோன்ஸ் அண்ட் வெல்த் சர்வீசஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆப்ஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பிசினஸ் சர்வீசஸ், அதாவது கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அவங்க கம்பெனிஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக மணி சேர்க்கறதுக்கு தனித்தனி வேலட் சர்வீசஸ் அண்ட் செப்பரேட் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இவங்க போத் கன்சியூமர் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது ஒரு ஸ்டோர்ல ஏதாச்சும் பை பண்ணிட்டு மணி பே பண்ற நம்ம கன்சியூமர், அண்ட் அந்த மணியை ரிசீவ் பண்ற அந்த ஸ்டோர் ஓனர் தான் மெர்ச்சன்ட். ஸோ நம்ம கையில மொபைல் ஃபோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மெர்ச்சன்ட் கையில வந்து பேமெண்ட் கேட்வே ஆன கியூஆர் கோட், சவுண்ட் பாக்ஸ், பிஓஎஸ், இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பேடிஎம் பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த சார்ட்டை பாருங்க. எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்ஸ். 337 மில்லியன் டோட்டல் கன்சியூமர் அண்ட் 22 மில்லியன் டோட்டல் மெர்ச்சன்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட ஆபரேஷன்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 28 பில்லியன் ருபீஸ் ரெவென்யூ வருது. அண்ட் டோட்டல் கிராஸ் மெர்ச்சன்ட்ஸ் வேல்யூ 4 ட்ரில்லியன். இந்த கிராஸ் மெர்ச்சன்ட்ஸ் வேல்யூங்கிறது டோட்டலா இவங்க பண்ற சேல்ஸோட வால்யூம்னு கூட சொல்லலாம். அண்ட் டோட்டல் டெபாசிட், லோன்ஸ் அண்ட் வெல்த் ப்ராடக்டான பேடிஎம் மணில இன்வெஸ்டட் வேல்யூ எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பேடிஎம் தான் இந்த இண்டஸ்ட்ரியோட பிக் பிளேயர்னு. பேடிஎம்மோட ஜேர்னி 2009ல இருந்து 2021 இப்போ வர நல்ல டெக்னாலஜி growthனே சொல்லலாம். ஷார்ட் பீரியட்ல நிறைய சர்வீசஸ் கொண்டு வந்துட்டாங்க. லைக் 2012ல பேமெண்ட் கேட்வே, அண்ட் 2014லயே பேடிஎம் வாலெட், அண்ட் 2015ல ஆன்லைன் டிக்கெட்டிங் அண்ட் கியூஆர் கோட், பில் பேமெண்ட்,
அண்ட் 2016ல ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் 2017லேயே ஃபாஸ்டாகையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பேடிஎம் பேங்க் அண்ட் பேடிஎம் கோல்டு அண்ட் 2018ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக பேடிஎம் மணி அண்ட் பை நவ் பே லேட்டர் கான்செப்ட்ல போஸ்ட் பெய்ட் அண்ட் கேம்ஸ் அண்ட் 2019ல சவுண்ட் பாக்ஸ் அண்ட் 2020ல கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன் கியூஆர், அதாவது ஜிபே பேடிஎம் ஃபோன்பே எல்லா யூபிஐ ஆப்ஸ்க்கும் ஒரே ஒரு கியூஆர் கோட் போதும்னு பே பண்ண வச்சாங்க. அண்ட் ஆல் இன் ஒன் பிஓஎஸ், அதாவது நம்ம எந்த பேங்கோட கார்டு கொடுத்தாலும் ஒரே டிவைஸ்ல ஸ்வைப் பண்ணிக்கலாம். அண்ட் 2021ல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆப்ஸ் அண்ட் F&O அண்ட் ஸ்மார்ட் பிஓஎஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. முக்கியமா இந்த எல்லா சர்வீசஸும் ஜஸ்ட் 2 ஆப்ல ப்ரொவைட் பண்றாங்க, பேடிஎம் அண்ட் பேடிஎம் மணிங்கிற ஆப் வழியா. இந்த பேடிஎம்மோட ஜேர்னி எப்போ டாப் கியர் போட்டாங்கன்னா 2010க்கு அப்புறமா ஸ்மார்ட் போன் நிறைய பேர் கைக்கு வந்தது. அண்ட் முக்கியமா 2016ல நம்ம மோடிஜி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணது. அண்ட் சேம் இயர் 2016ல ஜியோவோட 4G என்ட்ரி. அது வர 2G பேக்கை 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கணக்கு போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்த எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் போன்ஸ் வித் ஹை ஸ்பீட் 4G சிம் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் 2020ல கோவிட். ஸோ எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனும் அப்படியே பாதியா குறைஞ்சி ஆன்லைனுக்கு போக வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த பேடிஎம் பிஸ்னஸோட பிரேக்கிங் பாயிண்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் யூபிஐ ஆப் செக்மெண்ட்ல ஓவரால் மார்க்கெட் ஷேர்ல 11% பேடிஎம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபோன்பே ஜிபே இவங்க தான் மார்க்கெட்டோட லீடரா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வாலெட் மார்க்கெட் ஷேரை பொறுத்தவரை பேடிஎம் தான் மார்க்கெட்டோட லீடரா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது யூசர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் ரெண்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்சோ மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்னு பார்த்தா 2018ல 27 மில்லியனா இருந்தது, 2021ல 52 மில்லியனா ஆயிருக்கு. அப்படியே டபுள் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி growth பத்தி பார்த்தோம்னா இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் 1980sல கிரெடிட் கார்டில் ஆரம்பிச்சு 2021ல கியூஆர் கோட்ல வந்து நிக்குது. ஸோ முன்னாடி பணம் இல்லாம கடைக்கு போக முடியாது, நெக்ஸ்ட் கார்டு இல்லாம கடைக்கு போக முடியாதுன்னு மாறினது. இப்போ இந்த ரெண்டுமே வேண்டாம், மொபைல் போதும் இந்த உலகத்திலே சுத்திரலாம் இப்போ மாறிடுச்சு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டிஜிட்டல் பேமெண்ட் வேல்யூங்கிறது 17% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகும்னும் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் வால்யூம்ங்கிறது 30% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூங்கிறது நம்ம அனுப்புற மணி, வால்யூம்ங்கிறது எத்தனை பேர் இந்த டிரான்சாக்ஷனை பண்றாங்க அதுதான். நெக்ஸ்ட் பேடிஎம் மணி ஆப் கான்சன்ட்ரேட் பண்ற ஷேர் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம்னா இந்தியாவில் டோட்டலா 3% பீப்புள் தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல யூஎஸ்ஏ தான் லீடரா இருக்கிறாங்க. அவங்க கண்ட்ரில பாதிக்கும் மேல மக்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் இன்னும் ஷேர் மார்க்கெட்டோட அவேர்னஸ் இந்தியால நிறைய பேருக்கு வரலங்கிறது தான். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ற நம்மள மாதிரி சாதாரண மக்கள் 24% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகாங்கன்னும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க 18% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகாங்கிற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் 10% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எம்எஸ்எம்இ லீட் ஃபைனலா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நல்ல growth இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பீர் கம்பேரிசன் பண்றதுக்கு இவங்க பண்ற பிசினஸை மார்க்கெட்ல வேற எந்த கம்பெனிஸுமே பண்ணல. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க மோனோபோலி கம்பெனினே சொல்லலாம். பட் அவுட் ஆஃப் த மார்க்கெட்னு பார்த்தா ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. லைக் பேமெண்ட் சர்வீசஸை பொறுத்தவரை ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே அண்ட் ரீசெண்டா லிஸ்டான ஃபினோ பேமெண்ட் பேங்க் அண்ட் வாட்ஸ்அப் பேயும் இப்போதான் ரீசெண்டா பேமெண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் காமர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸை பொறுத்தவரை புக் மை ஷோ, ரெட் பஸ், ஐஆர்சிடிசி அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்தவரை எல்லா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் அண்ட் பாலிசி பஜார் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட் புரோக்கரான ஜெரோதா, க்ரோ அண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட எல்லா பிஸ்னஸ்க்கும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு டோட்டலா 32 சப்சிடரிஸ் இருக்கு. அதுல 15 கம்பெனிஸ் இந்தியாலையும் 17 ஃபாரின்லயும் இருக்கு. இவங்களுக்கு எப்படி ரெவன்யூ கிடைக்குதுன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ, அதாவது நம்ம ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது கன்வீனியன்ஸ் ஃபீன்னு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா அது. அண்ட் நெக்ஸ்ட் மெர்ச்சன்ட்ஸ்ல இருந்து சார்ஜிங் அண்ட் கமிஷன் ஃபீ. அண்ட் நெக்ஸ்ட் லோன்ஸ் அண்ட் ட்ரேடிங்ல இருந்து புரோக்கரேஜ், இந்த மாதிரி தான் இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் பத்தி பார்த்தோம்னா இது ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி, அதாவது ப்ரமோட்டர்னு யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் விஜய் சேகர் சர்மா, இவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அண்ட் எம்டி. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா 1997ல இவரோட 19 வயசுலயே
அதாவது இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல இவர் இந்தியா சைட் டாட் நெட்டுங்கிற ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இது நல்ல ரீச்சும் ஆச்சு. அண்ட் ஃபர்தரா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 1999ல அதை கிட்டத்தட்ட $1 மில்லியன் செல்லும் பண்ணாரு. சிம்பிளா டேலண்டடான சிஇஓனே சொல்லலாம். ஆல்சோ குளோபல் பில்லியனியர்ஸ் லிஸ்ட்ல இவர் தான் 877th பொசிஷன்ல இருக்காரு. இந்த கம்பெனி ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஷேர் ஹோல்டர் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஆன்ஃபின் ஹோல்டிங்ஸ் அண்ட் SAIF கம்பெனிஸ் அண்ட் அலிபாபா.com அண்ட் BH இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ். இந்த BHன்னு சொல்லப்படுற பர்க்ஷே ஹாத்வே நம்ம வாரன் பஃபட்டோட கம்பெனி. 2018ல கிட்டத்தட்ட $300 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பேடிஎம்ல. இவங்க ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா அசட் குவாலிட்டிங்கிறது இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு நல்லாவே ஏறுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் ரெவென்யூங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்களோட காம்படிட்டர்ஸுங்கிறது ரொம்பவே அதிகம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். கண்டினியூஸாக 3 இயர்ஸாக லாஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுவரை இவங்க ப்ராஃபிட்டே கொடுத்ததே கிடையாது. பட் இவங்களோட லாஸுங்கிறது இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிஸ்ல எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எதனால அப்படின்னா இவங்க பிராண்ட் வேல்யூவை கண்டிப்பாக கன்சியூமர் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ்க்கு மறக்காத மாதிரி பிராண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்பவே செலவாகும். ஸோ ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக புவரான ஃபினான்ஷியல்னே சொல்லலாம். பட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ இவங்க கடனை பொறுத்த வரைக்கும் 0.08 தான். டெட் ஃப்ரீ ஆர் கடன் கொஞ்சமாக இருக்கிற கம்பெனினே நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தா இபிஎஸ் வந்து -28ல இருக்கு. அண்ட் அப்பர் பேண்ட் ருபீஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா இபிஎஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால பிஇ ரேஷியோ நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. பட் இப்போ வர ப்ரைஸோட ஆல்ரெடி நவம்பர் 2020ல ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியா கொஞ்சம் ஷேர்ஸை செல் பண்ணியிருந்தாங்க. இதுல இஷ்யூ பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ஷேர் வந்து 18,768 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ருபீஸ். ஆனா இப்போ இவங்க ஐபிஓல வரது ஃபேஸ் வேல்யூ 1 ருபி. ஸோ இந்த கான்செப்ட்ல பார்த்தோம்னா இவங்க ஐபிஓ பிரைஸ் எவ்வளோல விட்டுருக்கணும் அப்படின்னா 1,876 ருபீஸ்ல தான் வந்திருக்கணும். பட் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னே சொல்லலாம் ஒரு ஷேருக்கு. ஸோ வேல்யூவேஷனை பார்க்கும்போது கொஞ்சம் ஹையினே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுறது நவம்பர் 8 அண்ட் க்ளோஸ் ஆகுறது நவம்பர் 10. அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1 ருபி பெர் ஈக்விட்டி ஷேர். அண்ட் ஐபிஓ பிரைஸ் பார்த்தோம்னா லோயர் பேண்ட் 2,080 ருபீஸ்லையும் அண்ட் அப்பர் பேண்ட் 2,150 ருபீஸ்லையும் இருக்கு. மார்க்கெட் லாட்டுங்கிறது 6 ஷேர்ஸ். ஸோ நீங்கள் மினிமம் ஒரு லாட் வாங்கி ஆகணும். ஒரு லாட்டுங்கிறது 6 ஷேர்ஸ். இவங்க வந்து போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலையும் லிஸ்ட் ஆகுறாங்க. இவங்களோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 18,300 crore, ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா 8,300 crore, ஆஃபர் ஃபார் சேல் வழியா 10,000 crore ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் டேட் வந்து நவம்பர் 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த ரீஃபண்ட் ஆகுறது நவம்பர் 16 இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது நவம்பர் 17 அண்ட் அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகுறது நவம்பர் 18 இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு மினிமம் உங்கள்கிட்ட 12,900 ருபீஸ் ஒரு லாட் அப்ளை பண்றதுக்கு வேணும். அண்ட் மேக்ஸிமம் 15 லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 90 ஷேர்ஸ் 1,93,500 ருபீஸ். இவங்க இந்த ஐபிஓ வழியா வர்ற 8,300 crore வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா கன்சியூமர் அண்ட் மெர்ச்சன்ட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அண்ட் அவங்க பேடிஎம் பிளாட்ஃபார்ம் அண்ட் டெக்னாலஜியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் 4,300 crore ஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்னு அண்ட் புது பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அண்ட் பார்ட்னர்ஷிப் அண்ட் சில கம்பெனிஸை அக்யூர் பண்றதுக்கும் 2,000 crore யூஸ் பண்ண போறாங்கன்னு அண்ட் மிச்ச பணத்தை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு பார்த்தா 150 ருபீஸ் பெர் ஷேர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இப்போ உள்ள கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்த்தா 7%ல இருக்கு. ஸோ ரொம்பவே லோ டிமாண்ட்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஐபிஓல ரிசர்வ்னு பார்த்தோம்னா QIBஸ்க்கு 75% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 15% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மள மாதிரி மக்களுக்கு 10% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ அதனால தான் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 10% தான் ரிசர்வேஷன். ஸோ இவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இவங்களோட வேல்யூவேஷன் ரொம்பவே ஹை வேல்யூவேஷன்லேயே வராங்க அப்படிங்கிறத நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன். அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ஸோ கண்டினியூஸாக லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். இதுவரை இவங்க ப்ராஃபிட் கொடுத்ததே இல்லை. ஸோ இதுக்கடுத்துமே இவங்களோட எக்ஸ்பென்ஸுங்கிறது கூட்டிகிட்டே தான் இருக்கும். இவங்களோட பிராண்ட் வேல்யூவை தக்க வச்சுக்கணும். ஸோ அதனால இதுக்கடுத்தும் ப்ராஃபிட் கொடுப்பாங்கிறது ஒரு டவுட் தான். நெக்ஸ்ட் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் விசஸ் காம்படிஷன். ஸோ இவங்களோட காம்படிட்டரான ஜிபே, ஸோ ஃபினோ பேமெண்ட் அண்ட் ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட காம்படிட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆகும். ஸோ இதையும் நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன்.
நெக்ஸ்ட் இந்த கம்பெனி மேல சில பெண்டிங் கேசஸ் இருக்கு. அண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கம்பெனியோட செக்ரட்டரி இந்த கம்பெனியோட டேட்டாவை திருடி சிஇஓவை பிளாக்மெயில் பண்ணாங்க. அண்ட் அது போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து அந்த செக்ரட்டரி ஜெயிலுக்கும் போனாங்க. அப்புறமா அவங்க ரிலீஸ் ஆன அப்புறம் அகைன் அவங்கள இந்த கம்பெனிலேயே அதே போஸ்ட்ல கொண்டு வந்து இந்த சிஇஓ உட்கார வச்சாரு. ஸோ திருடி பிளாக்மெயில் பண்ணவங்கள அதே பொசிஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சதுங்கிறத நான் ஒரு நெகட்டிவா பாக்குறேன். நெக்ஸ்ட் சிஇஓ அவர் பேர்ல 2 கம்பெனி வாங்கி அதுக்கு பேடிஎம் கிட்டேயே கடனும் கேட்டிருக்காரு. பேடிஎம் சைட்ல இருந்து அதை கொடுக்க முடியாது. அண்ட் ஐபிஓ வழியா அவரு ஷேர்ஸை செல் பண்ணி வர்ற பணத்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனியோட சிஇஓ அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணாம அவர் தனியா கம்பெனிஸ் வாங்கி சொத்து சேர்க்கிறத நான் ஒரு நெகட்டிவா பாக்குறேன். ஆல்சோ ரீசெண்டா தான் இவரோட சேலரி 3.4 crore இருந்து 4 crore இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா பிராண்ட் ரீச். ஸோ பேடிஎம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆல்சோ மற்ற காம்படிட்டரான ஃபோன்பே, ஜிபே இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது ஃபெயிலியருங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஜிபேல நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஒன்று ஃபெயில் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம அனுப்பின அமௌண்ட்டை ஜிபே பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட 1 or 2 days கழிச்சு தான் நம்மளோட அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே பேடிஎம்ல நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 years பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிராண்ட் ரீச்சை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அண்ட் ஸ்ட்ராங் கஸ்டமர் பேஸ். ஸோ கன்சியூமரா இருக்கட்டும், மெர்ச்சன்ஸா இருக்கட்டும், நிறையவே இருக்கிறாங்க. ஸோ இதை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட growth. ஸோ இதுக்கு அப்புறமா யாரும் நேர்ல போயிட்டு பேமெண்ட் பண்றதோ இல்லை நேர்ல போயிட்டு எதுவும் வாங்குறதோ பண்றது கம்மியாயிரும். ஸோ இதுக்கடுத்து ஆன்லைன் தான் எல்லாமே. ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே growth இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்சோ இவங்க இந்தியாவில் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் கிட்டத்தட்ட 17 சப்சிடரி வச்சு இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுங்கிறது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஃபைனலா இந்த கம்பெனியோட ஐபிஓவை நான் அப்ளை பண்றேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணல. எதுக்காக அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனில லிஸ்டிங் கெயினுங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆல்சோ மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல் எல்லாமே புவரா இருக்குது. அண்ட் இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல கூட இவங்க ஃபினான்ஷியல் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான அதாவது ப்ராஃபிட் கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் இல்லை. ஸோ என்னோட சஜஷன் ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை அப்ளை பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 5 years 10 years பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஐபிஓ பண்ணுறதை பற்றி அப்ளை பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.